அம்மா நம்ம ஆடி மாதமெல்லாம் விதை போட்டிருப்போம்லம்மா, அந்த விதை போட்டு இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். இதில் எத்தனை இலை வந்திருக்கு பாருங்கள், 6 இலைக்கு வந்திருக்குமா. இந்த மாதிரி சமயத்தில் இவ்வளோ ஹைட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து வேறு தொட்டிக்கு மாற்றம் செய்யணும். சரிங்களா? நாற்று போட்டு இப்போ 20 நாள் 21 நாள் செடி இது. இதில் இன்னும் நிறைய விதை போட்டிருந்தோம்மா. ஆனால் எலி வந்து நம்மக்கிட்ட வந்து எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு, இது வெண்டை விதை, இது கத்திரி விதை, எலி எல்லாம் இங்கெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் மற்ற இடத்துல நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த வெண்டை செடியை இடம் மாற்றி நடப்போகிறோம்மா. ஏற்கனவே மண்ணெல்லாம் நான் சொல்லி வீடியோ போட்டிருக்கேம்மா. ஆடி மாதம் நம்ம விதை போட்ட உடனே தொட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தா நமக்கு செடி மாற்றி நட வசதியாக இருக்கும். அந்த நேரம் நம்ம தொட்டி மாற்றுறத விட தொட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? இது நம்ம தொட்டி ரெடி பண்ணி வச்சது தான். இதில் இருந்த கவரை எடுக்கிறேன். நம்மளையும் அறியாத ஏதாவது போயிடுமா, 1-2 கவர்கள் வந்து நம்மளையும் அறியாத இருக்கும். சரிங்களா? இந்த ஆடியில் இந்த வெண்டை விதை தாம்மா நடவு செய்கிறேன் நான். ஆமாம், தொட்டி மாற்றி நடவு செய்கிறது இப்படி தான். இந்த அளவுக்கு வளரணும். இந்த அளவுக்கு வளர்ந்தால் தான் காற்று அடித்தாலும் ஆடாத நிற்கும். சரிங்களா? ஆமாம், இந்த அளவுக்கு செடி வளர்ந்து மாற்றி நடணும். நான் எப்படி நட்டேன் பார்த்தீங்களா? வேரில் இருக்கிற மண்ணோடு எடுத்துகிட்டு வந்தேன். நான் எடுத்ததை பார்த்துருப்பீங்க. வேரில் இருந்த மண்ணோட எடுத்துகிட்டு வந்த நடவு செய்ய. அம்மா, இது வந்து பீன்ஸு செடிம்மா. விதை போட்டு எப்படி வந்திருக்காங்க பாருங்கள். இதுலேயும் கலப்பை இருக்குமா, நம்ம எடுத்துடலாம். இதில் வந்து எத்தனை செடி இருக்குன்னா ஒரு 6-7 செடி இருக்குமா பீன்ஸு செடி. இதுதான் எனக்கு கிடைத்த விதையில் நல்ல வளப்பமான விதைகள். இவங்களை வந்து இடம் மாற்றி இந்த ஸ்டேஜில் தான்மா நடணும். இங்கே பாருங்கள், தண்டு எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ தூரம் செடியாக நிற்கிறாங்க பாருங்கள். இந்தமாரி ஸ்டேஜில் தான் நீங்கள் மாற்றி நடவு செய்யணும். சரிங்களா? இதை வந்து சாயந்தரம் நான் நடவு செய்ய போகிறேம்மா. இங்கே பாருங்கள், இது வந்து சுரக்காய் செடி வந்திருக்கு பாருங்கள். இது வந்து கொடி வகையை சார்ந்தது. இதில் வந்து ஒரு 3 செடி வந்திருக்குமா. ஆமாம், 3 1 4 செடி இருக்குது. இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க 5. இவங்களும் இப்போ மாற்றி நடவு செய்கிற ஸ்டேஜ் இது. இதில் விதை போட்டேம்மா நான். விதை போட்டு விதை வந்த மாதிரி செடி வந்த மாதிரியே தெரியலம்மா எனக்கு. ஏன் அப்படி தெரியலன்னா, எல்லாம் வந்து புல்லாகவே வருதுமா. இதில் விதை போட்டு வரவே இல்லைம்மா. இல்லை, புல் தான் நிறையா வந்திருக்கு. ஒரே ஒரு அவரை கொடி வந்திருக்குமா. விதை போட்டு இந்த மாதிரி புல் வந்தால் என்ன அர்த்தம்? ஒருவேளை புல் விதையை கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியலம்மா. ஏன்னா புல் எவ்வளோ நெருக்க இருக்குது பாருங்களேன், தெரியுதுங்களா? ஆமாம், இந்த மாதிரி புல்லு தாம்மா வந்திருக்கு. இந்த மாதிரி மண்ணோடு எடுத்து அப்படி தட்டிட்டு எடுத்தால் தான் மண் தொட்டிக்கு போகும். இது தாம்மா தக்காளி செடி. தக்காளி நாற்று போட்டு இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கு. ஏன்னா இது தக்காளி செடி நல்லா ஹைட்டாக வரும். பட் ஆனால் இவங்க வரலை. இங்கெல்லாம் கட் பண்ண மாதிரி இருக்குமா செடி. இந்த கார்னர் இலையெல்லாம் காணும் பாருங்கள். இதுதான் நம்மகிட்ட இருக்கிற தக்காளி நாற்று. இதுவும் ஆடி மாதம் போட்ட விதை தான். இப்படி தாம்மா இருக்குது நாற்றுகள். இது வந்து மிளகாமா. இதுவும் வாட்டமாக வரலை. ஒரு சில செடிகள் இப்படி வந்து ஆடி இதிலே வந்து நமக்கு இந்த மாதிரி வந்துடும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்ம சந்தையில் வாங்கிடலாமா. நம்ம விதை போட்டு உருவாக்குறத ஒவ்வொரு ஊர்லேயும் நமக்கு அக்கம் பக்கம் நம்ம போகிற வழியில் சந்தைகள் இருக்கும். அங்கே போனோம்னா தக்காளி நாற்று, கத்திரி நாற்று, மிளகாய் நாற்றுலாம் கிடைக்குமா. இப்போ 10 ரூபாய்க்கு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கே 4 செடி போதும். ஆனால் கொடுக்க மாட்டாங்க. 20 ரூபாமா ஒரு கட்டு. அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நம்ம 4-5 செடி வச்சுக்க வேண்டியதாம்மா. நம்ம நாற்று நட்டு 20 நாள் 21 நாள் தண்ணி தெளித்து. எனக்கு வந்து இந்த விதைகள்லாம் வளர்ச்சிகள் அதிகமாக இல்லை. நீங்கள் பார்த்தீங்களா பீன்ஸ் விதை தான், அதுதான் நல்லா வளர்ந்துருக்கு. சரிங்களா? அதனால் வந்து நான் இப்படி தாம்மா செய்ய போகிறேன். இதெல்லாம் நான் எடுத்து நான் விட போகிறதில்ல. சந்தையில் எனக்கு வந்து பக்கத்தில் காராமணி இப்போ சந்தை, அது திங்கக்கிழமை. அங்கே நாற்றுகள் வாங்கிட்டு வந்து வச்சிட போகிறேம்மா. ஒரு கத்திரி நாற்று 4, மிளகாய் நாற்று, தக்காளி நாற்றுலாம் எடுத்துகிட்டு வந்து இப்படி வைக்க போகிறேன்.
நீங்கள் என்ன விதை போட்டு உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது, நீங்கள் எப்போ நடவு செய்ய போகிறீங்க, மாற்றிட்டீங்களா, தொட்டி மாற்றிட்டீங்களா, மாற்ற போகிறீங்களான்னு எத்தனை நாள் ஆகும்னு சொல்லி உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவுங்கம்மா. நன்றிம்மா.